பாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜைன சமயம், அதாவது ஜெயினிசம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெயின மதம் அருகம், நிகந்தம், அநேகாந்தவாதம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. ஜீனம் அப்படிங்கிறது துறவிகளை குறிக்கும் ஒரு சொல். இந்த சொல்லின் மூலம்தான் அந்த மதத்துக்கு ஜீனம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அதுக்கப்புறம் அருகம் அப்படிங்கிற பேர் அவங்களுடைய முதல் திருத்தங்கரான ஆதிநாதர், அவரை அருகர் அப்படிங்கிற பேரில் அவங்க வழிபடுறாங்க. அதனால அருகம் அப்படிங்கிற பேர் அவர்களுக்கு வந்துச்சு. தங்களிடம் இருக்கும் அனைத்து பொருட்களையும் துறந்துட்டு துறவிகளாக நிர்கந்த நிலையில் அவங்க வாழ்கிறதுனால அவங்களுக்கு நிர்கந்தர்கள் அப்படிங்கிற பேர் முதல்ல உருவாச்சு. அந்த துறவிகள் வழியாகவே அந்த சமயத்தை பின்பற்ற எல்லாருக்குமே நிர்கந்தர்கள் அப்படிங்கிற பேர் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆதிநாதர் காலத்திலிருந்தே ஜெயின சமய கொள்கைகள் இந்தியாவில் நடைமுறையில் இருந்தாலும் ஜெயின சமயம் அப்படிங்கிற ஒரு சமய நெறியாக ஜெயின மதத்தை மகாவீர் அப்படிங்கிறவர் தான் முதலாக தோற்றுவிக்கிறார். இவர் 24வது தீர்த்தங்கராகவும் அந்த சமயத்தில் அறியப்படுறார். ஆனால் இந்த சமயத்தோட மூலவர் அப்படிங்கிறது ஆதிநாதர் அப்படிங்கிறவர் தான். முன்பே சொன்னது போல தான் இந்த சமயத்தை பரப்புறதுக்காக 24 திருத்தங்கர்கள் இதுவரைக்கும் உருவாகியிருக்கார்கள் என்றும் இனிமேலும் 24 தீர்த்தங்கர்கள் உருவாகுவார்கள் என்றும் இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதன்படி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆதிநாதர் தான் முதல் திருத்தங்கராக இருக்கார். 23வது தீர்த்தங்கர் பார்ஸ்வநாதர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். பார்ஸ்வநாதர் கிமு 872 முதல் கிமு 772 வரை வாழ்ந்ததாக கருதப்படுது. இவரோட சின்னம் பாம்பு. இவரோட சின்னமான பாம்பு இவரின் சிலைக்கு பின்னாடி 5 அல்லது 7 தலைகளுடன் காட்சியளிக்கப்படும். இதே போன்ற ஒரு அமைப்பு விஷ்ணுவுக்கு வழங்கப்படும். ஜைன சமயத்தை சேர்ந்த 24 திருத்தங்கர்களுமே அரச மரபை சேர்ந்தவர்கள். சமஸ்கிருதத்திலிருந்து சத்திரிய மரபை சேர்ந்தவர்கள்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே அரச மரபில் பிறந்து பிற்காலத்தில் அரசவை விட்டு துறவு மேற்கொண்டு சமயத்தோட தலைவர்களாக மாறினவங்க. ஜைன சமயத்தின் நிறுவனரும் 24வது தீர்த்தங்கருமான மகாவீர் வைஷாலி நாட்டில் குந்த கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிமு 599ஆம் ஆண்டில் பிறந்தார். இவரோட அப்பா சித்தார்ந்தா. இவர் ஒரு சிற்றரசை ஆண்டு வந்தார். அந்த குலத்துக்கு பேர் ஜனத்ரிகா அப்படிங்கிற பேரில் உள்ள ஒரு சிற்றரசை ஆண்டு வந்தார். மகாவீரின் தாய் லிச்சாவி குலத்தை சேர்ந்த ஒரு அரசி. அவங்க பேர் திரிஷாலா. மகாவீர் துவக்கத்தில் அரசராக தான் இருந்தார். தனது 30வது அகவையில் அவர் அரசவை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். 12.5 ஆண்டுகள் கடும் தவம் மற்றும் தியானம் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் 42வது அகவையில் ஜிம்பிகா அப்படிங்கிற கிராமத்தில் சால் அப்படிங்கிற மரத்தடியில் மகாவீர் ஞானம் அடைந்தார். சமண மரபுப்படி ஞானத்தை கேவல ஞான அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது முழு அறிவு என்று இதற்கு பொருள். ஞானமடைந்த பின் மகாவீர் தனது முதல் சொற்பொழிவை பாவா என்ற கிராமத்தில் நிகழ்த்தினார். பண்டைய இந்தியாவில் துறவிகள் ஞானமடைந்த பின் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதற்காக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவது வழக்கம். அதன்படி மகாவீர் தன்னுடைய முதல் சொற்பொழிவை பாவா அப்படிங்கிற கிராமத்தில் நடத்தினார். தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் மகாவீர் தன்னுடைய சொற்பொழிவுகளை பல்வேறு இடங்களில் நிகழ்த்தினார். அவருடைய சொற்பொழிவுகள் பொதுவாக வேத சடங்குகள் மறுப்பு, கடவுள் மறுப்பு என்பனவற்றையே மையமாக கொண்டிருந்தது. 30 ஆண்டுகள் தன்னுடைய துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட அப்புறம் சரியாக 72வது அகவையில் பாவா அப்படிங்கிற இடத்தில் மோட்சம் அடைந்தார் அல்லது வீடு பேர் அடைந்தார். எளிமையாக சொல்லணும்னா மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஜைன மரபை பொறுத்தவரை அதனுடைய 24 திருத்தங்கர்களுக்கும் ஒவ்வொரு சின்னம் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதிநாதருடைய சின்னம் காளை, அப்புறம் பார்ஸ்வநாதருடைய சின்னம் பாம்பு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த மகாவீர் அப்படிங்கிறவருக்கு சிங்கம் அப்படிங்கிறது சின்னமாக இருந்துச்சு. ஜைன சமயத்தின் கொள்கைகள் அகிம்சை, அநேகாந்தவாதம், அபரிக்கிரகா. மகாவீரோட கொள்கையிலே மிக முதன்மையான கொள்கை அகிம்சை. அகிம்சையை பொறுத்தவரையில் எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது இந்த கொள்கையோட மிக முதன்மையான கருத்தாக்கம். மேலும் இந்த கொள்கையை பொறுத்தவரையில் நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒரு அமைதியான வழிமுறையை பின்பற்றி அதற்கான தீர்வுகளை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத குறிப்பிடுது.
அநேகாந்தவாதத்தை பொறுத்தல இந்த உலகம் வந்து முழுமையற்றது, இந்த உலகம் பேரண்டம் எதுவுமே வந்து முழுமையானது கிடையாது, எல்லாமே வந்து முழுமையற்றது அப்படிங்கிறத வலியுறுத்துது. அதுக்கப்புறம் அபரிக்கிரக அப்படின்னா எந்த சொத்துமே நம்ம வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, பொருள் எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துகிற ஒரு கொள்கை. ஜைன சமயத்தை பொறுத்தவரையில் அதில் 3 கோட்பாடு இருக்குது. அது வந்து 3 நகைகள் அப்படின்னு சமயத்தில் வழங்கப்படுது. அது எதெல்லாம் அப்படின்னா சரியான நம்பிக்கை, சரியான அறிவு, சரியான நடத்தை. இதில் சரியான நம்பிக்கை அப்படின்னா மகாவீர் வந்து கூறுற கருத்துக்களை வந்து நம்பி அதை ஏற்றுக்கிட்டு அந்த கருத்துக்களை பின்பற்றுறது தான் சரியான நம்பிக்கை. ஜைன சமய இதுபடி சரியான அறிவு அப்படிங்கிறது கடவுள் இல்லை அப்படிங்கிறத அறிந்து கொள்வதும், அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் வந்து நிமித்தங்கள் மற்றும் காரணங்களால் இயற்கையாகவே உருவாச்சு அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்வது தான் வந்து சரியான அறிவு என்று சமண சமயத்தில் கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து சரியான நடத்தை. சரியான நடத்தையை பொறுத்தல மகாவீர் காட்டி அந்த 5 நெறிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் சரியான நடத்தை அப்படின்னு இந்த ஜைன சமயத்தில் கருதப்படுது. சரியான நடத்தை அப்படின்னு மகாவீர் வந்து 5 விஷயத்துக்கு வர்றாரு. இந்த 5 விஷயம்தான் வந்து ஞானம் பெறுவதற்கான வழி அப்படின்னு இந்த ஜைன சமயத்தில் வழங்கப்படுது. இந்த 5 எதெல்லாம் அப்படின்னா அகிம்சை, சத்தியம், ஆஸ்தேயா, அபரிக்கிரகா, பிரம்மச்சாரியம். அகிம்சை பற்றி முன்பே பார்த்துட்டோம். அகிம்சை அப்படின்னா எந்த உயிர்களுக்குமே வந்து துன்பம் விளைவிக்காமல் வாழ்கிறது, மேலும் உயிர்களை எதுவுமே கொல்லாமையை கடைபிடிக்கிறது தான் அகிம்சை. 2வது வந்து சத்தியம் அப்படின்னா உண்மையை பேசுறது, அதாவது வாய்மை, அந்த வார்த்தைக்கு சத்தியம் அப்படின்னு பொருள், அதாவது உண்மையை மட்டுமே பேசுறது, இதுதான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆஸ்தேயா அப்படின்னா திருடாமை, பிறருடைய பொருளை வந்து நம்ம திருடாமை இருக்கிறது, இதை வந்து மகாவீர் வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அபரிக்கிரகா அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அது வந்து சொத்து எதையுமே சேர்க்காம வைத்துக்கிறது, அந்த நிலையை வந்து அபரிக்கிரகா அப்படின்னு சொல்கிறது, அதாவது பொருள் எதுவுமே சேர்க்காம இருக்கிறது. கடைசியாக பிரம்மச்சாரியம் அப்படின்னா நம்ம வந்து துறவு வாழ்க்கை வாழ்கிறது, கல்யாணம் பண்ணாமல் துறவு வாழ்க்கை வாழ்கிறது. இதெல்லாம் வந்து ஞானம் பெறுவதற்கான வழிகளாக மகாவீர் வந்து குறிப்பிடுறாரு. மகாவீர் வந்து தான் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகளில் மிக முக்கியமான கருத்துக்களாக விளங்கியவையெல்லாம்னா இந்த உலகம் வந்து நிமித்தம் மற்றும் காரணங்களால் இயற்கையாகவே உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்தை விளங்குச்சு. 2வது வந்து கடவுள் என்று யாருமே கிடையாது, இந்த உலகம் வந்து இயல்பாகவே தான் உருவாச்சு அப்படிங்கிறது. 3வது வேதம் வந்து உலகத்துக்கு உதவாதது, வேதத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கருத்தை மகாவீர் வந்து அழுத்தமாக பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. மகாவீர் வந்து பிறப்பின் அடிப்படையில் மக்களை 4ஆக பிரிக்கும் வர்ண முறையை கடுமையாக எதிர்த்தாரு. கீழ் பிறப்பில் வாழ்கிற மக்களும் வந்து ஞானம் அடையலாம் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். மேலும் வந்து பெண்களும் வந்து ஞானம் அடையலாம் அப்படின்னு மகாவீர் கூறியிருந்தாலும் பெண்கள் வந்து அடுத்த பிறவியில் ஆணா பிறந்து தான் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு மகாவீர் வந்து கூறியிருந்தது வந்து அந்த சமயத்தோட ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. மேலும் வந்து கடவுளை நிராகரித்த போதும் இந்த சமயம் வந்து சொர்க்கம், நரகம், கருமா இது போன்ற தேவையில்லாத விஷயத்த வந்து ஆதரித்ததும் இந்த சமயத்தோட ஒரு நெகட்டிவ் தன்மையாக வந்து பார்க்கப்படுது. மகாவீரோட காலத்துக்கு அப்புறம் சைன சமயம் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து திகம்பரர்கள், 2வது வந்து ஸ்மேத்தம்பரர்கள் அப்படின்னு 2ஆக பிரியுது. இதில் திகம்பரர்கள் அப்படிங்கிற பிரிவை பத்ரபாகு அப்படிங்கிற ஒருத்தர் தான் உருவாக்குனார். இவர் வந்து மௌரிய பேரரசோட அரசரான சந்திரகுப்த மௌரியரை கூட சிரவணபலகுலா அப்படிங்கிற இடத்துக்கு வருவார். இது கர்நாடகாவில் இருக்கிற பகுதி. இங்கே வரும்போது அவர் வந்து இந்த திகம்பரர்கள் அப்படிங்கிற பிரிவை உருவாக்குவார். இந்த திகம்பரர்கள் பிரிவை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து எந்தவித ஆடையுமே உடுத்த மாட்டாங்க, அல்லது வந்து சாம்பல் நிற ஆடையை உடுத்தியிருப்பாங்க. தென் ஸ்வேத்தம்பரர்களை பொறுத்தவரையில் இதை வந்து உருவாக்குனவர் வந்து ஸ்லபாகு அப்படிங்கிற ஒருத்தர். இந்த பிரிவை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து வெள்ளை நிற ஆடை உடுத்தியிருந்தாங்க. மேலும் இந்த பிரிவு தேரவாசி, மந்திரவாசி, ஸ்தானவாசி என 3ஆக பிரிக்கப்படுது. ஜைன சமய மாநாடுகளை பொறுத்தவரையில் மொத்தம் 2 மாநாடு நடத்தப்பட்டுச்சு. முதல் மாநாடு வந்து கிமுல வந்து நடத்தப்பட்டுச்சு. இது வந்து பாடலிபுத்திரத்தில் நடத்தப்பட்டுச்சு. இது வந்து ஸ்லபாகு அப்படிங்கிறவரால் நடத்தப்பட்டுச்சு. இவர் தான் வந்து ஸ்வேத்தம்பரர்கள் அப்படிங்கிற பிரிவை உருவாக்கினர், நம்ம முன்பே பார்த்தோம். ஜைன சமயத்தின் 2வது மாநாடு தேவர்தி சுஸ்மாஸ் ரமணா அப்படிங்கிறவருக்கு தலைமையில் வல்லாபி அப்படிங்கிற இடத்துல கிபி 512வது ஆண்டில் நடத்தப்பட்டுச்சு. ஜைனம் மற்றும் பௌத்தம் ஆகிய 2 சமயங்களுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த 2 சமயங்களும் ஒரே காலகட்டத்தில் தோன்றி வளர்ந்ததாலும் இந்த 2 சமயங்களையும் பின்பற்றும் மன்னர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததால் இந்த 2 சமயங்களும் தங்களுக்குள் மோதிக்கொண்டன. அவ்வாறு மோதியதில் இந்த 2 சமயங்களில் அசோகர் பின்பற்றின பௌத்த சமயம் வந்து அசோகர் காலகட்டத்திலிருந்து நல்ல எழுச்சியை பெற்று வளர்ந்துச்சு. அதே நேரம் பிற்காலத்தில் வந்த குப்த பேரரசு
பௌத்தம், ஜைனம் உட்பட பல்வேறு சமயங்களுக்கு ஓரளவுக்கு எதிராக இருந்ததுனாலும் பிற்காலத்தில் தோன்றிய பக்தி இயக்கம் வந்து மக்களை இந்த சமயங்களிலிருந்து வெளியேற்றி வைதிக சமயங்களை நோக்கி நகர்த்தினாலும் சைன சமயம் வந்து தன்னுடைய இயல்பை இழந்து ரொம்ப சின்ன பகுதி மக்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு சமயமாக இந்தியாவில் மாறிப்போச்சு. கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் பத்ரபாகு வந்து திகம்பர பிரிவை சிரவண பலகுலா அப்படிங்கிற இடத்துல தோற்றுவித்த அப்புறம் தென்னகத்திலையும் இந்த சைன சமயம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுது. இந்த ஜைன சமயத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள், அதுக்கப்புறம் மேலும் பல்வேறு துறவிகள் வந்து பின்பற்றியிருக்காங்க. தமிழ் மரபில் ஜைன சமயத்திற்காக சில நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமானவை சீவக சிந்தாமணி, வளையாபதி, சூடாமணி, நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற பல்வேறு நூல்களை கோரலாம். மேலும் வந்து தமிழ் இலக்கண நூலான நன்னூல் அப்படிங்கிறதும் ஒரு சமண முனிவரான பவனந்தி முனிவர் அப்படிங்கிறதால தான் உருவாக்கப்பட்டுச்சு. மேலும் கிபி 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் தொல்காப்பியத்திற்கு இலக்கணம் எழுதிய உரை எழுதிய இளம்பூரணர் அப்படிங்கிறவர் ஜைன சமயத்தை சேர்ந்த ஒரு துறவியாக இருந்தார். மேலும் பல்வேறு துறவிகள் தமிழ்நாட்டில் ஜைன சமயத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்காங்க. பக்தி இயக்க செல்வாக்கு காரணமாக இந்த ஜைன சமயம் வந்து தன்னுடைய இயல்பை இழந்து கீழ்நிலைக்கு போயிடுச்சு. இதை பின்பற்றுவங்களும் வந்து தங்களுடைய சமயத்தை விட்டு வெளியேறி சைவம் மற்றும் வைணவ சமயத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இதனாலே இந்த சமயம் வந்து செல்வாக்கு இழந்து மங்கி போயிடுச்சு.